ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகை சாவித்ரி அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாசமலர் திரைப்படத்துடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்தில் வேரோடு இருந்த காலம்தான் அது. ராஜசேகரன் போன்ற அண்ணனுக்காக தங்கைகளும் ராதா மாதிரியான சகோதரிக்காக அண்ணன்களும் கோடிக்கணக்கில் ஏங்கி கொண்டிருந்தாங்க. பாசமலர் படத்தின் புகழும் வெற்றியும் வசூலும் ஓட்டமும் தமிழ் திரை வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு முறை சாவித்ரி அவர்கள் ஜெமினி கணேசன் நடித்த தேனிலவு திரைப்படத்துடைய அவுட்டோர் ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை திரும்ப வந்தாங்களாம். அப்பொழுது தீநகர் அபிபுல்லா சாலையில் இருந்த சாவித்ரியின் பங்களா வாசலில் எப்போதுமே விஐபி கார்கள் வரிசையாக நிற்குமா. அனைத்து ஊர்களில் இருந்தும் விநியோகஸ்தர்கள், பட முதலாளிகள், குடும்ப நண்பர்கள், சாவித்ரியின் ரசிகர்கள் என்று எப்போதுமே கூட்டம் அலைமோதும். எப்பொழுது சாவித்ரி வீட்டுக்கு சென்றாலும் அங்கு மூட்டை மூட்டையாக சாவித்ரிக்கு ரசிகர்கள் எழுதிய கடிதங்கள் குவிஞ்சு கிடக்குமா. அதில் பல ரசிகர்களின் வேண்டுகோள் வித்தியாசமாக இருந்துச்சு. சாவித்ரியும் ஜெமினி கணேசனும் தனி கொடுத்தனம் சென்ற நேரம்தான் அது. அப்போது ஜெமினி கணேசனிடம் சாவித்ரி அவர்கள், நீங்கள் சம்மதித்தால் நான் பிற நடிகர்களுடன் நடிப்பேன், இல்லையானால் உங்களுடன் மட்டுமே நடிக்கிறேன் என்று சொன்னாராம். அதற்கு ஜெமினி கணேசன், உன்னுடைய நடிப்புக்கும் கலை ஆர்வத்துக்கும் நான் ஒருபோதும் தடையாக நிற்க மாட்டேன். நீ பல நடிகர்களுடன் நடித்து உன் பெயரையும் புகழையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். மாறுபட்ட பல திறமை கொண்ட எண்ணற்ற கலைஞர்களுடன் நடிக்கும்போது தான் உன்னுடைய நடிப்பு திறனும் வளரும். வெவ்வேறு வேடங்களில் உன்னுடைய சாமர்த்தியமான நடிப்பாற்றல் வெளிப்படும். அதனால் நீ தாராளமாக மற்ற ஹீரோக்களுடன் நடிக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மையுடன் வாழ்த்தி நல்ல வழியை அமைச்சு கொடுத்தவர் தான் ஜெமினி கணேசன் அவர்கள். ஒரு முறை ஒரு பாராட்டு விழாவில் சாவித்ரி கலந்து கொண்டாங்களாம். அப்போது அவர் அந்த பாராட்டு விழாவில் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி ஆகியோரும் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த விழாவில் வரவேற்பாளர் பொறுப்பு சாவித்ரிக்கு கொடுக்கப்பட்டது. மைக்கின் முன்னால் நின்று கொண்டு விருது பெற்றவர்களை பாராட்டி பேசினாராம். இப்போது அண்ணா சிவாஜி கணேசன் பேசுவார்கள் என்று சாவித்ரி அறிவிப்பு செய்துவிட்டு ரசிகர்களை பார்க்க ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்களாம். சிவாஜி கணேசன் அவர்களை தொடர்ந்து ஜெமினி கணேசன் அவர்கள் மேடைக்கு அழைக்கும் பொழுது சாவித்ரி அவர்கள் அடுத்தபடியாக அவர் பேசுவார் என்று சாவித்ரி அவர்கள் மைக்கில் அறிவிக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாருமே சிரிச்சு ஆரவாரம் செஞ்சாங்களாம். ஜெமினி கணேசன் அவர்களும் புன்னகைத்தபடியே மேடைக்கு வந்து பேச தொடங்கினார். அப்பொழுது ஜெமினி கணேசன் அவர்களை பேச விடாமல் ரசிகர்கள் அமர்க்களம் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சாம். அந்த விழாவை தொடர்ந்து அடுத்த நாள் பத்திரிகையில் சாவித்ரியின் தடுமாற்றமே தலைப்பு செய்தியாக வந்துச்சு. அண்ணாவும் அவரும் என்று நகைச்சுவையுடன் தலையங்கம் பத்திரிகையில் வெளியாகுச்சாம். அண்ணன் சிவாஜி கணேசன் என குறிப்பிட்ட சாவித்ரி ஜெமினி கணேசன் பெயரையும் சொல்லியே அழைத்திருக்கலாம் என்று அன்றைய நாட்களில் பத்திரிகையில் ஒரு விவாதமாகவே நடந்துச்சாம். ஜெமினி கணேசனுடன் உண்டான உறவை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க சாவித்ரி. என் கணவனுக்கு நான் மனைவி மட்டுமல்ல, நல்லதொரு ரசிகையும் கூட. அதனால் நானும் ரசிகர்களைப் போலவே ஜெமினி என்ற பட்டத்தை பெயருக்கு மரியாதை கொடுத்தேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சாவித்ரி பல நேரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சாவித்ரியிடம் சிவாஜியை அண்ணா அப்படின்னு அழைக்கிறீங்களே, சிவாஜி அண்ணா என்று அழைக்கிறீர்களே, அப்படியானால் அவருக்கு காதலியாக ஏன் நடிக்கிறீங்க? அண்ணன் தங்கை இருவரும் காதலர்களாக நடிக்க ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கேள்விகள் கேட்கப்படுமாம். அதற்கு சாவித்ரி வாழ்க்கை வேறு நடிப்பு வேறு என்று பதிலளித்தாராம். பல ஆண்டுகளுக்கு முன்பு வி சாந்தாராம் அவர்களின் பிரபாத் டாக்கீஸ் தயாரித்த சீதா கல்யாணம் படத்தில் ஒரு குடும்பமே நடிச்சிருக்கு. உடன் பிறந்த அண்ணனும் தங்கையும் ராமனாகவும் சீதாவாகவும் நடிச்சிருந்தாங்க. அவர்கள் வீணை எஸ் பாலச்சந்திரனின் சகோதரிகள் தான். அது போன்ற அண்ணன் சிவாஜியுடன் சாவித்ரி நான் இணைந்து நடித்த படங்களில் பல வெற்றி திரைப்படங்களும் வந்திருக்கு. சாவித்ரி அவர்கள் சிவாஜி கணேசனுடன் நடித்த படங்கள் பற்றி சொல்லும்போது, வணங்காமுடியில் நானும் அண்ணன் சிவாஜியும் சந்திக்கும் முதல் கட்டம், காத்தவராயனில் நித்திரை இல்லையடி சக்கியே என்று நான் முடிக்க, எனது ஆசை வனிதாமணி என்று அண்ணன் பாடிக்கொண்டு வருவது, அன்னையின் ஆணை திரைப்படத்தில் அண்ணாவின் மார்பை நான் நகங்களால் பிறண்ட அவர் கைத்துண்டாலே என் முகத்தில் அடிப்பது போன்ற காட்சிகளை புகழ்ந்து எழுதாத பத்திரிகைகளே கிடையாது. அத்தகைய சிறப்புகள் என்னை வந்து சேர சிவாஜி அண்ணன் மாத்திரமே காரணம்.
நான் சிவாஜி அண்ணனோடு நடிக்கும்போது யார் ஸ்டூடியோவில் முதல்ல இருப்பது என்று எங்களுக்குள்ள பலத்த போட்டியே இருக்கும். நடிப்பை ஒரு கலையாகவே கற்றுக்கொண்டவர் சிவாஜி கணேசன். அவருடன் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நமக்கு நடிப்பில் வேகம் வந்துடும், பந்தயம் போட்டுக்கொண்டு நடிக்க தோன்றும் என்று சாவித்திரி அவர்கள் புகழ்ந்து பெருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கலாம், ஆனால் அது நடிப்பு என்பதை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவாராம். அன்னை நானே திரைப்படத்தில் அவர் அப்படி ஒரு காட்சியில் சாவித்திரி மேலே துண்டுனால அடிப்பதும் போல நடிக்கணும். அப்போ சாவித்திரி அவர்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டதா சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு. அந்த காட்சியை மீண்டும் எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. பார்த்தாயா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சிட்டேன், நான் உன்னை 2வது தடவையாக அடிக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னாராம். ஒரு படிப்பினையை அதைவிட வேறு யாராலுமே கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சாவித்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நடிகையின் நிஜ வாழ்வு உறவு முறைகளை பார்த்து சினிமாக்களில் வேடங்கள் கிடைக்காது. சாவித்திரி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் பற்றி பேசும்போது மனம் போல் மாங்கல்யம், மிஸ்ஸியம்மா, பிரேம பாசம், பெண்ணின் பெருமை, யார் பையன், களத்தூர் கண்ணம்மா போன்ற படங்களில் சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த படங்களின் வெற்றி நாடறிந்த உண்மைதான். நானும் அவரும் கணவன் மனைவி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அவரும் அண்ணாவும் எனது 2 கண்கள். என் மகள் விஜய சாமுண்டீஸ்வரி அவரை அப்பா என்று அன்புடன் அழைப்பது போல என் அண்ணாவையும் மாமா என்று பிரியத்துடன் அழைப்பாள் அப்படின்னு சாவித்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சாவித்திரி அவர்கள் அவங்க நடித்த படங்களை தேட்டருக்கு போய் பார்ப்பது வழக்கம்தான். மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, எந்தெந்த காட்சிகளை எவ்வாறு பாராட்டுறாங்க, எந்த விதத்தில் என்னுடைய நடிப்பு அவங்கள கவர்ந்திருக்கு, எங்கு என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் என்பதையெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்களாம். ஒரு ஆர்டிஸ்டாக வெற்றிக்கு உற்று நோக்குதல் மிக முக்கியம். ஆனால் ரிலீஸ் அன்று போக மாட்டேன். கூட்டம் என்றால் எனக்கு போகவே பிடிக்காது. பாசமலருக்கு பின் நானும் சிவாஜியும் காதலர்களாக நடித்த எல்லாம் உனக்காக படம் வெளியானது. ஆனால் உடனடியாக வெற்றி பெறவில்லை. அப்புறம் தனியாக நன்றாக ஓடியது. 8 ஆண்டுகளில் விரைவாக சாவித்திரியும் சதம் அடித்தாங்க. பாசமலர் படத்துடைய ரிலீஸுக்கு பின்பு தமிழக ரசிகர்களின் ஆசை வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சாவித்திரி அவர்கள் ஜெமினி கணேசனுடன் மட்டும் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்றும், இனி சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்றும் பல ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சாங்களாம். அந்த வேண்டுகோள்களை கடிதங்களில் சாவித்திரி அவர்கள் அவருடைய நல விரும்பிகளிடம் காட்டினாங்களாம். அதை முழுதாக வாசிச்சு விட்டு பலர் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்களாம். சிவாஜியின் சிறந்த நடிப்புக்கு ஈடுகட்டும் முறையில் உணர்ச்சியுடன் நடிக்கக்கூடிய நடிகை நீங்கள் ஒருவர் மட்டுமே என்பது எங்களது திடமான எண்ணம் என்று சினிமா பிரபலங்கள் சொன்னாங்களாம். நீங்கள் சிவாஜியுடன் தொடர்ந்து நடிக்க தான் வேண்டும். இந்த சிறந்த வாய்ப்பை உங்கள் ரசிகர்கள் உணராமல் எழுதியிருக்கலாம். ஆனால் நடிப்பின் சிகரத்தை எட்டும் அருமையான படங்களை பார்த்து ரசிக்கும் பாக்கியத்தை ரசிகர்கள் இழக்க தயாராக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சினிமா பிரபலங்கள் எல்லாருமே சொன்னாங்களாம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.